அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இங்கு குழுமி இருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலக இரத்த அழுத்த தின நாள். ஸோ உலக வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 விஷயங்களை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம உணவே மருந்து என்று சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஹைப்பர் டென்ஷன், நீங்க எத்தனை பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு? கை தூக்குங்க. எல்லாருக்குமே இருக்கு. சரி, ஆனா நீங்க முகத்துல சிரிப்போடு உங்க ஹைப்பர் டென்ஷன் சொல்றீங்க. ஹைப்பர் டென்ஷன்னால என்ன? ரத்த அழுத்தம், ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க, ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. ஸோ அப்படின்னா உங்களை ட்ரீட் பண்ற மருத்துவர் உங்களை நல்லா பாத்துக்கிறாருன்னு அர்த்தம், இல்லையா? ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ஹைப்பர் டென்ஷன்ல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 விஷயங்கள். உணவே மருந்து நான் சொன்னல. உணவுல நீங்க உப்பு அதிகமா இருந்த பொருளை நீங்க கம்மி செஞ்சுக்கலாம். லைக் உப்பு, ஊறுகாய், அப்பளம், அதுக்கப்புறம் எதெல்லாம் டின்ட் ஐட்டம்ஸ், ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் நீங்க குறைச்சிங்கனாலே நமக்கு ஓரளவுக்கு ப்ரெஷரை நம்ம குறைச்சிக்கலாம். ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் தினமும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சின்ன ஒரு வாக்கிங் செஞ்சால் போதும். ஆனால் நீங்கள் 50 வயசுக்கு மேலே இருக்கு, எனக்கு முட்டி வலி இருக்கு, என்னால் நடக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உட்கார்ந்த இடத்துலேருந்தே நீங்கள் கை காலை அசைக்கலாம். சேர்ல உட்காந்துக்கிட்டே காலை முன்னாடி பின்னாடி நீங்கள் நீட்டுறது மூலியமாகவும் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் எல்லாம் அசைவது மூலியமாகவும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் அது. ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா உறக்கம். 7 to 8 மணி நேரம் நீங்கள் வைத்துக்கோங்க. தூக்கமே கிடையாது, இல்லையா? யார் காரணம்? மனைவியா? தூக்கமே இல்லாததுனால. ஸோ 7 to 8 மணி நேரம் நம்ம சீரா தூங்கினாலே நம்ம முக்கால்வாசி 90% எந்த நோயும் இல்லாம நம்ம நிம்மதியா இருக்கலாம். அது இந்த காலகட்டத்துல சிதைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன். கரெக்டா? டிவி அண்ட் மொபைல் ஃபோன். தூக்கத்துக்குள்ள நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம், இல்லையா? இன்னும் 5 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம் தூங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா 2 மணி ஆயிடும் தூங்குறதுக்கு. ஸோ ஃபோனை நீங்க யூஸ் பண்றதை கம்மி பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்கிரீன் டைம், கண் எரிச்சல் இல்லாம நீங்க சீக்கிரமா தூங்கிடலாம். 4வது பார்த்தீங்கன்னா ரெகுலர் செக்அப்ஸ். ஸோ உங்களுக்கு பிபி இருந்ததுன்னா மாசத்துக்கு ஒரு தடவை உங்களோட டாக்டர் நீங்க பார்த்து நீங்க பிபி செக்அப் பண்ணி சீராக நீங்க மருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே பிபி கண்ட்ரோலா இருக்கும். 5வது மன அழுத்தம், இல்லையா? எவ்வளவு பேர் கவலையே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன் டாக்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? கை தூக்குங்க. சிரிச்சுட்டே நிறைய பேர் ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா கவலை இல்லை அப்படின்னு எத்தனை பேருக்கு? கை தூக்குங்க. எனக்கு கவலையே இல்லை டாக்டர், நான் ரொம்ப சந்தோஷம்.